ஹே வெல்கம் யூ ஆல். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப், எக்ஸாமினர், ரீடர், ப்ராசஸ் ரைட்டர், ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய SK24 சஞ்சய் சேனல்லேருந்தே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 350 வரும். எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம தரதை மட்டும் படித்தாலே போதும். இல்லை நீங்கள் வித் மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 500 வரும். இல்லை நீங்கள் மாடல் கொஸ்டின் மட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது 350 வரும். நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் தனித்தனியாக கூட பை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் மாடல் கொஸ்டினும் பை பண்ணுறீங்கன்னா 350, ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறீங்கன்னா 350 வரும். ரெண்டையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஃபராக வெறும் 500க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம தரதை மட்டும் படித்தாலே நீங்கள் போதும். மெட்ராஸ் ஹைகோர்ட் 2024 ரெக்ரூட்மெண்ட்டை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது? ஆன்சர் சி, கலிங்கத்து பரணி. செகண்ட் கொஸ்டின், ஆ இ உ என்பன டேஸ் ஆகும். ஆ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள் ஆகும். திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். உடன்பட்டு கூறும் விடை என்பது? உடன்பட்டு கூடும் விடை என்பது நேர்விடை. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க மாணிக்கவாசகர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற கூறியவர் யார்? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என கூறியவர் யார்? பாரதியார். நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? இறந்த காலம். சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் 11 வகைப்படும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? வேற்றுமை உருபு. முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை? முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை? ஆனி, ஆடி. போர்முனையில் 1000 யானைகளை கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? போர்முனையில் 1000 யானைகளை கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது? ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் கலித்தொகை. நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தம்பிரான் தோழர் யார்? தம்பிரான் தோழர் சுந்தரர். வேறுபட்டதை சுட்டிக்காட்டுக. நீலவானம். உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. கலையரசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று திருநிலை வினைமுற்று. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கு. தனித்து இயங்காத சொல் எது? தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? வாடின நிலை. சரியான விடையை தேர்வு செய்க. ராவண காவியம். ஆன்சர் கரெக்டாக, அதுக்குடைய ஆன்சரை மேட்ச் பண்ணி சொல்கிறேன். ராவண காவியம். புலவர் குழந்தை. மாதவி காவியம். தமிழ் ஒலி. பெண்ணின் பெருமை. திருவிக்கா. பாவிய கொத்து. பெருஞ்சித்திரனார். ஃபோல்டர் தமிழ்ச்சொல் தருக. உரை. மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. மாலை. துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி. துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி. நோ. டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல். ஆவண செய்ய வேண்டுகிறேன். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள்.
பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனர், ஆன்சர் பி. மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஊடகம். வலையோசை கலகலவென ஒலித்தது, இலக்கண குறிப்பு தருக. இரட்டை கிளவி. ஐம்பால் பிரித்து எழுதுக, 5 + பால். குமுறும் பறவை கூகை. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. காகம் கத்தும். தொடரின் ஈற்றல் இடம்பெறும் நிறுத்தக்குறி முற்றுப்புள்ளி. பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எந்த பாடம்? பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எந்த பாடம்? எழுதுபொருள் எது சரியானது? எழுதுபொருள். 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் 12. ஆன்சர் சி, 12. கீழ்வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. 96. 3 சுழி இன்னும் வரும். ஸோ 3 சுழி இன்னும் வரும். ஆன்சர் டி. குடக்கு என்னும் திசை மேற்கு. தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் செவ்விலக்கியம். திரு ஆலவாய் என குறிப்பிடப்பெறும் ஊர் மதுரை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனமொழி விடை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் நிரல்நிறை. வேலநடும் படை என்பது யானைப்படை. வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொது தமிழ்லேருந்து வந்து பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜ், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் டெஸ்ட் பேஜில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு PDF ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 350க்கு பை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் இயரும் மாடல் கொஸ்டின் பை பண்ணுறீங்க அப்படின்னா 350க்கு பை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 500க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே 100% கேரண்டடாக சொல்கிறோம். ஸோ உங்களால் மெட்ராஸ் ஹைகோர்ட் 2024 ரெக்ரூட்மெண்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஸோ பயப்படாமல் நம்பி 500 பே பண்ணி எங்ககிட்ட ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்கும். ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு MHCன்னு மட்டும் மெசேஜ் போடுங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.